இது இயேசு சொன்ன இழந்த விஷயங்களைப் பற்றிய கடைசி கதை. இளைய மகன் தன் தந்தையின் ஆஸ்தியைப் பெற்று தொலைதூர நாட்டிற்கு சென்றான். அந்த பணத்தை எல்லாம் அங்கேயே செலவழித்தான். இருப்பினும் தந்தை தனது நன்றியற்ற இளைய மகனுக்காக காத்திருந்தார் மற்றும் அவர் திரும்பி வந்ததும் அவரை அன்புடன் வரவேற்றார். ஓடிச் சென்று அவனை கட்டிப்பிடித்து யாரும் குறை சொல்லாதபடி சிறந்த உடைகளை அணிவித்து விரலில் மோதிரம் போட்டு காலணிகளை அணிவித்தார். இளைய மகன், நான் பரலோகத்திற்கு எதிராகவும் என் தந்தைக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் என் தந்தையின் மகன் என்று அழைக்க எனக்கு உரிமை இல்லை. ஆனால் வீட்டில் வேலையாட்களிடம் தந்தை இதை சொன்னார். கொழுத்த கன்றுக்குட்டியை அறுத்து விருந்துண்டு. அந்த காலத்தில் மாட்டை அறுத்து விருந்து வைத்தால் ஊரில் உள்ள அனைவரையும் அழைத்து பெரிய விருந்து நடத்துவார்கள். இப்பொழுது நம் தொலைந்து போன மகன் கிடைத்து விட்டால் நாம் அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாகவும் இருப்பது இயற்கையானது இல்லையா? ஆனால் இந்த மிகுந்த மகிழ்ச்சிக்கு மத்தியில் மகிழ்ச்சியே இல்லாத ஒருவர் இருந்தார். அவர் மூத்த மகன். வேலை முடிந்து வீட்டுக்கு வரும் வழியில் மூத்த மகன் வீட்டில் இருந்து இசையும் நடனம் சத்தமும் கேட்டது. அவருடைய இளைய சகோதரர் திரும்பி வந்துவிட்டார் என்ற முன்னறிவிப்பு அவனுக்கு இருக்கலாம். தம் தம்பிக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்த தந்தையை பார்த்திருப்பதால் அப்பா மன்னிப்பார் என்று தெரிவிக்க வேண்டும். மூத்த மகன் வீட்டிற்கு சென்று அதை பார்க்க விருப்பமில்லை என்று நாங்கள் யூகிக்கிறோம். வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன நடக்கிறது என்று கேட்டார். அந்த வேலைக்காரன் இளைய சகோதரன் பத்திரமாக நலமாக திரும்பி வந்து விட்டான் என்றும் அவனுடைய எஜமான் கொழுத்த கன்றினை அறுத்து விட்டான் என்றும் சொன்னான். மூத்த மகன் கதையில் கோபமடைந்து விருந்துக்கு வர மறுத்துவிட்டான். இந்த நிலையை கேட்க தந்தை வெளியில் வந்து மூத்த மகனுக்கு ஆறுதல் கூறினார். மூத்த மகன் தன் தந்தையிடம் பேசுகிறான். நான் என் தந்தையிடம் வேலை செய்தபோது அவர் எனக்கு ஒரு ஆடு கூட கொடுத்ததில்லை. ஆனால் எங்கள் தந்தையின் செல்வம் அனைத்தையும் வீணடித்த உங்கள் இளைய சகோதரனுக்காக நீங்கள் ஒரு கன்றுக்குட்டியை வெட்டுகிறீர்களா? மூத்த மகன் தன் இளைய சகோதரனால் கோபமடைந்தான். நிச்சயமாக அவர் தனது தந்தையின் வாரிசை பெற்றார். ஆனால் அவர் தனது இளைய சகோதரனை வெறுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அதே பரம்பரை அனைத்தையும் செலவழித்து ஒரு கன்றுக்குட்டியை அறுத்து தனது தம்பிக்கு விருந்து வைத்தார். இளைய மகன் வீட்டை விட்டு வெளியேறியதை விடவும் அல்லது அக்கம் பக்கத்தினர் அவரை குறை கூறியதை விடவும் அவரது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத மூத்த மகனின் வார்த்தைகளால் தந்தை மிகவும் மனமுடைந்தார். தந்தை தனது மூத்த மகனை அழைக்கிறார். ஏய், அவர் மிகவும் நேசிக்கும் மகனை அழைப்பது போல் அதை சொன்னார். அன்பே, நான் என் பரம்பரையை கடந்து சென்ற தருணத்திலிருந்து என்னை பற்றிய அனைத்தும் ஏற்கனவே உன்னுடையது. இளையவனின் வருகையால் அவர்கள் ஏன் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்பதை தந்தை மூத்த மகனுக்கு விளக்குகிறார். அனைவரும் நீங்கள் ஒரு ஆடு அல்லது நாணயத்தை இழக்கும்போது, ஒரு நபரை இழக்கும்போது, யாரோ ஒருவர் காயமடைகிறீர்கள். உங்கள் இருதயம் உடைகிறது. இன்று பைபிளில் யார் மிகவும் வேதனையானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது தந்தை. எனவே வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் பாவத்தில் வாழும்போது யாருக்கு அதிக வலி ஏற்படுகிறது? அது சரி, அது கடவுள். யாருடைய இருதயத்தையும் விட அதிகமாக காயப்பட கடவுள் இயேசுவிடம் வந்த வரி வசூலிப்பவர்களையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாகவும் ஒன்றாகவும் இருக்க சொன்னார்.
பரிசேயர்கள் இயேசுவோடு இருக்க விரும்புவதைப் போலவே மூத்த மகனும் தன் தந்தையின் ஆர்வம் மற்றும் அன்பைக் கண்டு ஏமாற்றம் அடைந்ததாக கூறினார். இருப்பினும் கடவுள் நமக்கு பரிசேயர்களும் வேத பராக்கரர்களும் மீண்டும் ஒரு முறை நம் இருதயங்களை திறக்கவும் ஏற்றுக்கொண்டு ஒன்றாக மகிழ்ச்சியடையவும் கூறுகிறார்.